ஒரே நாடு ஒரே தேர்தல் எந்த விதத்தில் மாநிலத்தின் உரிமையை பறிக்கிறது என கனிமொழி விளக்கமளிக்க வேண்டும் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பாக விளக்கமளித்தார். மாநிலத்தின் உரிமைகளை மத்திய அரசு பறிக்கவில்லை என்று கூறிய அவர் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தால் நாட்டின் பொருளாதாரம் மேம்படும் என்றார். தொடர்ந்து பேசிய அவர் அதிமுக பொதுக்குழுவில் எடப்பாடி பழனிசாமி பாஜகவை பற்றி பேசியது ஏன் என்று கேள்வி எழுப்பினார். மேலும் அதிமுகவுடனான கூட்டணி குறித்த கேள்விக்கு தேர்தல் நேரத்தில் தேசிய தலைமை முடிவு செய்யும் என்று அண்ணாமலை தெரிவித்தார். சகோதரி கனிமொழி அவர்கள் ஒரு நீண்ட நெடிய அனுபவம் இருக்கக்கூடிய பார்லிமெண்டேரியன், நிறைய முறை பார்லிமெண்ட்டுக்கு எலெக்ட் ஆகிருக்கிறாங்க, லோக்சபாவில் இருந்திருக்கிறாங்க. அக்காவுக்கு ப்ரொசீஜர் தெரியும். ஆனால் என்னுடைய ஒரே ஒரு வேண்டுகோள் அக்கா கனிமொழி அவர்களுக்கு, எந்த விதத்தில் இது மாநில உரிமையை பறிக்கிறாங்கன்னு அக்கா சொல்லணும். அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், மதிப்புக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள், உங்கள் கட்சியை பற்றி பேசுங்கன்னா பொதுக்குழுவில் பிஜேபி பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க. உங்கள் கட்சி எப்படி வளர்க்கணும், உங்கள் கட்சி எப்படி கொண்டு போகணுன்னு பேசுங்கன்னா அண்ணன் பிஜேபி வாங்கின வாக்கு சதவீதம் என்ன, 2004 என்ன, பொலிட்டிக்கல் கன்சல்டன்ட் மாதிரி பிரசாந்த் கிஷோர் தான் எங்கள் ஆஃபீஸில் பவர் பாயிண்ட்லாம் கொடுக்கும்போது அந்த மாதிரி கொடுப்பாங்க. இன்றைக்கி மதிப்புக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் என்ன அதெல்லாம் பேசுகிறாங்க. ஸோ எந்த அளவுக்கு இன்றைக்கி பிஜேபியினுடைய வளர்ச்சி பல மனிதர்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்தி இருக்கிறது என்பது எதிர்க்கட்சி தலைவர் மதிப்புக்குரிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவருடைய பேச்சு நம்ம காட்டுது. இதனிடையே பள்ளி சத்துணவில் குழந்தைகளுக்கு தரமற்ற முட்டைகள் வழங்கப்படுவதாக அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பதிவில், மீண்டும் ஒருமுறை பள்ளி குழந்தைகளுக்கு மதிய உணவில் அழுகிய முட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாக கண்டனம் தெரிவித்துள்ளார். மாதம் ஒருமுறை இதுபோன்று நிகழ்வதாக குறிப்பிட்டுள்ள அவர், இந்த விவகாரத்தில் துறை சார்ந்த அமைச்சர் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கடுமையாக விமர்சித்துள்ளார்.